பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். 1 சாமுவேல் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 27. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே நாம் அனைவரும் நற்கருணை நாதரிடம் பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். அவரும் அனுதினமும் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். ஏதாவது ஒரு வழியில் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குரலையும் கேட்க மாட்டாரா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் இருக்கின்றார். இந்த நேரத்திலே அவர் உங்களுடைய குரலை கேட்பதை போல நீங்களும் அவருடைய குரலை கேட்டு, அவர் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார், அவர் நான் கேட்டதை அருளிருக்கின்றார் என்கின்ற நிறைவோடு செல்லும்படியாக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீங்களும் அனுதினமும் என்னை ஆசீர்வதித்து எனக்காக ஜெபியுங்கள். எனக்காக நீங்கள் பொன்னையோ பொருளையோ தர வேண்டாம். உங்களுடைய குடும்ப ஜெபத்தினால் என்னை தாங்கிக் கொள்ளுங்கள். உண்மையிலே ஆண்டவர் என்னுடைய தேவைகளை நிறைவு செய்வார். என்னையும் இன்னும் அதிகமாக இந்த உலகத்தில் பல இடங்களுக்கு அழைத்து சென்று அவருடைய வார்த்தைகளை அறிவிக்க செய்வார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் கேட்ட அந்த இறை வார்த்தை மிகவும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொருத்தமாக இருக்கின்றது. சாமுவேல் முதல் அதிகாரத்திலே அருமையாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு 4 கதாபாத்திரங்கள் வருகின்றார்கள். ஒன்று எல்கனா அண்ட் அவருடைய மனைவி, அதன் பிறகு அண்ணா அவரும் அவருடைய மனைவி, அதன் பிறகு ஏலி என்கின்ற ஒரு குருவானவர். இவர்கள் 4 பேரையும் பற்றி சொல்லி இருக்கின்றது. அதிலே அண்ணாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவர் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கின்றார். ஆண்டவர் அவருடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுகின்றார். அந்த குழந்தை தான் சாமுவேல், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். அதன் பிறகு அவர் பொருத்தனை செய்து ஜெபித்தபடியினால், ஆண்டவர் அவருடைய கற்பத்தை ஆசீர்வதித்தபடியினால் அந்த குழந்தையை கொண்டு வந்து ஏலியினுடைய கரத்தில் அந்த குடும்பத்திலே அவர் அர்ப்பணிக்கின்றார். அதன் பிறகு ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே அவர் செல்லுகின்றார். பிரியமானவர்களே, இதுதான் கடவுள் ஒரு மனிதனுக்கு அருளக்கூடிய செல்வம், குழந்தை செல்வம். இது நீங்கள் செல்வம் என்றால் பணத்தையோ பொருளையோ உங்களுடைய நிலபுலன்களையோ நீங்கள் செய்யக்கூடிய வேலையோ நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. கடவுள் அருளிய செல்வம் என்பது மிகவும் வித்தியாசமானது. 1 குறிப்பேடு 4வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே அந்த எபேசு என்று சொல்லக்கூடியவருடைய ஜெபம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இதை எடுத்து வாசித்து பாருங்கள். 1 குறிப்பேடு 4வது அதிகாரத்திலே அந்த எபேசு வேண்டிக் கொண்டதை கடவுள் அவருக்கு அருளினார். பாருங்கள், அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். அந்த கடைசியாக அந்த ஜெபத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஜெபம் செய்து முடித்த உடனே ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டும் அவரை ஆசீர்வதித்தார். அதே போல்தான் அன்னாளுடைய கண்ணீரை கண்டு உடனடியாக ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். நீங்கள் எசையா 38வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே எசேக்கியா அரசன் அவர் ஜெபித்து முடித்த உடனே அவருக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை அங்கே எசையா தீர்க்கதரிசி அறிவிக்கின்றார். அவருடைய ஆயுட்காலத்தை மீண்டும் 15 ஆண்டுகளாக கூட்டி கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வாசித்து பாருங்கள். விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 25வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவன் வேண்டிக் கொண்டதை கடவுள் அவருக்கு அருளினார். எதை வேண்டிக் கொண்டார்? ஜெபத்திற்காக. என் மோயிசன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். அந்த மாறாவினுடைய தண்ணீரை மதுரமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கின்றார். உடனடியாக ஆண்டவர் அந்த இடத்திலே கசப்போடு இருந்த அந்த தண்ணீரை அவர் ஒரு தேன் சுவை உள்ள ஒரு தண்ணீராக மாற்றினார். ஏனென்றார் தேவன் அருளினார்.
கடவுள் அருளினார், கடவுள் கொடுத்தார், இயேசு கொடுத்தார். விண்ணகத்தில் இருந்து தூதர் இறங்கி வந்து அன்னை மரியாளுக்கு அந்த மங்கள வார்த்தையை கொடுத்தார், அந்த மங்கள வார்த்தையை அருளினார். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுதும் தேவனுடைய தாய் என்னிடம் வர நான் என்ன பாக்கியம் செய்தேனோ என்று கேட்டார். அது தேவன் அவரோடு இருந்து பேசினார். எலிசபெத் அம்மாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த பொழுதும் அந்த முதிர்ந்த வயதிலும் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். யார் கொடுத்தார்? தெய்வன் கடவுள் அவருக்கு கொடுத்தார். முதிர்ந்த வயதிலே அபிரகாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த பொழுதும் அந்த 99வது வயதிலே ஆண்டவர் அவருக்கு குழந்தையை கொடுத்தார். யார் கொடுத்தது? அவர் கடவுள் கொடுத்தார், மனிதனுடைய முயற்சினால் அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை யாரும் தடை செய்ய முடியாது. ஒருவேளை நீங்களும் இந்த நாளிலே என் ஆண்டவர் எனக்கு எதையாவது அருள மாட்டாராம், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாராம், என் ஆண்டவர் என்னை திடப்படுத்த மாட்டாராம், என் ஆண்டவர் என்னை பலப்படுத்த மாட்டாராம் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை, உயிருள்ள தெய்வத்தை, இம்மானுவேலரை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கேட்கக்கூடிய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கும் பொழுதும் கடவுள் அருள்வார், கடவுள் கொடுப்பார். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஏதாவது தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அதிகாலையிலே இந்த குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையிலே பங்கு கொள்ள உங்களை அழைத்து இருக்கின்றார். எவ்வளவோ செய்திகளை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்கள், எவ்வளவோ மக்களுடைய குரலையும் அவர்கள் பேசியதையும் கேட்டு இருக்கிறீர்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அருள்வார். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனும் சகோதரியும், அவர்களுக்கு 13 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அருமையான ஒரு குடும்பம், கடவுளுக்கு ஒரு பயந்து நடந்த குடும்பம். அவர்கள் எவ்வளவோ மெடிக்கல் செக்கப் எல்லாம் செய்து பார்த்தார்கள். அவர்கள் மருத்துவர்களை போய் பார்த்து பணத்திற்கு மேல் பணம் செலவழித்தார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. டெஸ்ட் டியூப் வழியாக குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது. ஆனாலும் அவர்களுக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது. ஒரு முறை நான் பிரதராக இருக்கும் பொழுது, அருள் சகோதரராக இருக்கும் பொழுது அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசும் பொழுது கண்ணீர் விட்டு அழுதார்கள். நான் சொன்னேன், நான் உங்களுடைய வீட்டிற்கு ஜெபம் பண்ண வருகிறேன் என்று சொல்லி. அப்பொழுதெல்லாம் ரொம்ப ஜெபிக்க தெரியாது, ஏதோ ஆண்டவரிடம் போய் கேட்பேன், ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பேன், இறை வார்த்தைகளை திறந்து வைத்து இறை வார்த்தைகளை வாசித்துக் கொண்டே இருப்பேன். யாருமே எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது கிடையாது. நான் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்பது உண்டு. அன்பார்ந்தவர்களே, அவருடைய வீட்டிற்கு போய் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்து விட்டு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையும் சொன்னேன். அடுத்த வருடம் நான் விடுமுறைக்காக நம்முடைய ஊருக்கு வரும் பொழுதும் ஆண்டவர் உடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவர்களும் அதை நம்பினார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நாளில் இருந்தும் மருந்து மாத்திரை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு கடவுளுக்கு பயந்து தினமும் இருவரும் கோயிலுக்கு சென்று அந்த நற்கருணை நாதரை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவர்கள் உள்ளத்தில் அவர்கள் வாங்கி கொண்டார்கள். அந்த சகோதரி கருத்தரித்தால் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! இது தேவன் அருளினார், தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் என்னை ஜெபிக்க வைத்தார், அவ்வளவுதான். ஆனால் அற்புதத்தை செய்தது கடவுள். அதே போல் நீங்கள் இந்த நாளிலே வேண்டிக் கொள்வதை கடவுள் எந்த ஒரு பச்சை பாதரமும் இன்றி உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். உங்களுக்குள் நம்பிக்கை வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவார், குடும்பத்தை பெரிதாக்குவார். உங்களை ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுது தீமை உங்களை அணுகாதபடி அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். எனவே இந்த நேரத்திலே, இந்த நாளிலே நற்கருணை நாதருடைய கரத்திலே நாம் சரணடைவோம், அவரிடம் கேட்போம். அமைதியின் அரசராக நமது நடுவில் இருக்கிறவர் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கும், நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நபருக்கும் நிறைவான அமைதியை கொடுத்து நம்மை தாங்கிக் கொள்வாராக. எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நற்கருணை நாதரிடம் இப்பொழுது நாம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர். உயிருள்ள தெய்வமாக
விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக எங்கள் நடுவில் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதே போல் இந்த நாளிலே என் ஆண்டவர் எனக்கு ஒரு அருளை கொடுக்க மாட்டாராம். என் ஆண்டவர் எனக்கு எதையாவது கொடுத்தால் நான் சாட்சியாக இருப்பேனே. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய விசுவாசம் அதிகரிக்குமே. இதோ என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதுமே. என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் மாற வேண்டுமே என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக, உன்னத பலத்தை கொடுப்பீராக, உறுதி தரும் ஆவியை கொடுப்பீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு பிரியமாக வாழக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, இந்த நாளிலே பிள்ளைகள் வேண்டிக் கொள்வதை கொடுப்பீராக. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். சிறு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். வாலிப தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். திருமணத்திற்காக தயாரித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வதை அவர் எனக்கு அருள்வார் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் கேட்பதை நீர் கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக. என் ஆண்டவருக்கு ஏற்ற மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் அவர்கள் தங்களுடைய உள்ளங்களை ஊற்றி கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபமும் தூபத்தை போலும் திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. விண்ணப்பங்களை அருள் கூர்ந்து ஆசீர்வதிப்பவராக பிள்ளைகளை நீர் அழைத்து வந்து இந்த நேரத்திலே அதிசயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அந்த நாளிலே எலியாவினுடைய ஜெபத்தை கேட்டீரே, அதே போல் இந்த நாளில் பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்பீராக. அண்ணா ஆண்டவரே, மனம் கசந்து அழுது புலம்பிய நேரத்திலே குரலை கேட்டு ஆசீர்வதித்ததை போல ஆசீர்வதிப்பீராக. முதிர்ந்த வயதிலே அபிரகாமை ஆசீர்வதித்ததை போல் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.